அம்மா இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? நீங்க பாருமா, நான் கேமரா எடுத்துக்கிறேன், நீங்க பார்த்து பேசுங்க. சாம்பார் சாதம்மா, சண்டே அதுவும். அப்போ டபராலி உங்க ஊர்ல சாம்பார் வைக்கிறாங்க? மொத்தமா ஒரே நாளைக்கு போட்டு கலக்கி வச்சிருவேன். ஐயோ சரி, என்னதான் செய்யற? கரெக்டா சொல்லு. பிரியாணி செய்யறேன்டா. ஆஹா, எப்பா புகையா வருது. அப்படிதான்டா. அப்படிதான் ஒரு கறியா. திகாசி, உங்களது அழகின் சீக்ரெட் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நானா? 1/2 கிலோ சாணி, 1/2 கிலோ குண்டு சாணி எல்லாம் போட்டு அழகா இருக்கிறியா? ஓ தேங்க்ஸ் டாடி. எங்கம்மா நம்ம புண்டு ஆளை காணோம்? அவனா இன்னைக்கு டயர்டா இருக்கானா? அவன் நேற்றுக்கு நம்ம எப்பவுமே சண்டே ஆனால் புண்டு தானே போடுவோம். எங்க போயிட்டான் அவன்? அவர் இன்னைக்கு கறி சாப்பிட்டு அமைதியா பத்துங்கிறாரா? கைப்பக்குவம். வெரி குட். இது தக்காளி ஃபர்ஸ்ட் போடக்கூடாது, வெங்காயத்தோட தான் தக்காளி போட்டு பார்த்துருக்கேன். ஆஹா, ஹாய் கா யூஎஸ்க்கலாம். ஹலோ. அல்லவா? நான் ஹாய் சொன்ன, நீ அல்லவா? நல்ல பாப்பா தான் போறதுன்னா பார்த்தோம். பாருங்க பாரு. அதுக்கப்புறமா ஒரு வாயாடி பாப்பா போறதுக்கு அது இருந்தாலும் ஒரு இன்சி ஆகுது, அது இல்லைனாலும் இல்லைன்னு தோணுது. ஆஹா, அது இல்லாம வாழ முடியும். அது இருந்தாலும் என்ன பண்றது? புதினா போட போறேன். காட்டுங்க அந்த புதினா. என்னம்மா அவ்வளோ புதினா போடணுமா? பிரியாணி அதான் சொல்லலாம். ஆனால் கம்மியாக வந்தது கடைசியில். அப்படிதான் இருக்கும். ஆஹா, எங்கள் மம்மி பீரோ ஃபுல்லாக போட வைப்பாங்க, ஆனால் வந்து ஒன்லி சுடி மட்டும் தான் போடுவாங்க. கேட்டால் இதுக்குன்னு ஒரு சுகந்திரம் இல்லையான்றாங்க. என்னான்னு கேளுங்க கொஞ்சம். சொல்லு, பதில் சொல்லு. பதில் ப்ளீஸ். ஹலோ மேடம், ரோஷா மேடம். நான் மௌனம் எழுதுறோம், பேசக்கூடாது. மௌனம் பேசக்கூடாதா? புதுசா இப்பதான் மௌனம் வருதுமா இருக்கிறேன், அதனால ரூல்ஸ் தெரியல. பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து நல்ல கரெக்டான கேள்வி கேட்ட உடனே மௌனம் வருதுமா. இது வந்து எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லையுமே அப்படிதான். பீரோ ஃபுல்லாக போட வச்சுருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு போடவே இல்லைன்னு வாங்க. தக்காளி சொல்லிட்டு போடுமா? என் புள்ள ஒரு அப்பாவி. கொஞ்சம் இப்படி பார்த்து சொல்லுங்க. என் புள்ள ஒரு அப்பாவி. அப்பாவி. நன்றி நன்றி. இவன் மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு அப்பாவி வேற தெரியுது. நன்றி. போ இவன் அச்சுனே இருக்கான். சூப்பிட்டு அடிக்காத போடா. ஏய் பாரு, அடிக்கிறான் இவன் அப்பாவியா உனக்கு? வாய் கொஞ்சம் நெஞ்சுமாகுது. இன்னும் அடிக்கலன்னா அந்த வாய் இன்னும் போயிடும். இந்த வார்த்தை. அப்புறம் நீனா மாந்த. ஏய் அது ஏதோ ஒரு படம் ஆச்சு. பிரியாணி தான் அவனோட ஃபேவரட். நான் வந்து சாப்பிடாம இருக்கிறேன். நான் சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஒத்த கால் அவனா நோண்டி விளாடுறான். ஏய் அம்மா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடையில் ரெடிமேடாக விற்குமா? அது ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்? டேஸ்ட் நல்லா இருக்காதா? சிக்கன் போட்டுங்களா? இப்போ சிக்கன் போட்டோன்னு என்ன பண்ணோம்? அதெல்லாம் நிறைய அரைச்சிட்டீங்க. தயிர் கொஞ்சம் வாங்கப்பா. மசாலா போட்டியா? சூப்பர், 2 பேர் சேர்ந்து சமைக்கிறீங்க. வெயிங்க, ஒன்று கொஞ்சம் வெயிங்க. என்னம்மா கபா பார்த்தீங்க, அப்படியே ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதானே, இப்போ அரிசி போட்டால் வேலை முடிஞ்சிச்சா? கொதிச்ச உடனே தான் அரிசி போடணுமா? சரி ஓகே. ரெடி.
லேட்டு போட பிரியாணி ரெடி. ஷவா பிரியாணி ரெடி. கட்டிங் வைக்க பிரியாணி ரெடி. பிரியாணி எப்படி இருக்கு பாரு. என்ன ஃப்ரீஸை காணோம். அடுப்பு மிச்சலாம். இல்லை உங்கள் பொண்ணு மேலே தாங்களே சந்தேகமாக இருக்கு. நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. என்னடா சண்டே சமையல். பாரு கொஞ்சம் போய்க்கால் கொஞ்சம் பாரு போன பாரு போன் பார்த்து கீ விடுறோம் காலு. போய்க்கால் கண்ணு கூட தர மாட்டேன் கொஞ்சம் அட்டா எங்க பாத்தீங்களா. போய்க்கால் சிக்கன் 65 பிரியாணி. ஈயா